இந்த ராஜராஜன் நுழைவாயில் எவ்வளவு பெருசா இருக்கோ அதுல பாதி அளவுக்கு இங்க இருக்கிற துவார பாலகர்கள், அதாவது வாயில் காவலர்கள், இரண்டு பக்கமும் வாயில் காவலர்களுடைய சிற்பத்தை அவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா செதுக்கியிருக்காங்க. இந்த சிலையை நம்ம பார்க்கறப்ப இது ஒரு சாதாரண சிலையா நினைச்சு இதை நம்ம கடந்து போயிடுவோம். ஆனா இந்த பிரம்மாண்டமான சிலை மறைமுகமா நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்ற மாதிரி அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அதை நம்ம உத்து பார்த்தாதான் நமக்கே புரியும். இந்த துவார பாலகருடைய காலுக்கு கீழே பாருங்க ஒரு யானை, அந்த யானையை ஒரு பெரிய பாம்பு முழுங்குது. யானை எவ்வளவு பெருசு உங்களுக்கே தெரியும். அந்த பெரிய யானையை ஒரு பாம்பு முழுங்குதுன்னா அந்த பாம்பு எவ்வளவு பெருசா இருக்கும். சரி, இந்த பிரம்மாண்டமான சிற்பம் நமக்கு என்ன ரகசியம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிலையுடைய கீழே இருக்கிற இடது கையை பாருங்க. நீ என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே என்ன இருக்கு அப்படின்னு பாரு அப்படின்னு அவர் காட்டுறாரு. அடுத்ததா அவருடைய கீழே இருக்கிற வலது கையை பாருங்க. இப்ப புரியுதா நான் எவ்வளவு பிரம்மாண்டமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை எச்சரிக்கிறாரு. அடுத்ததா மேல இருக்கிற இடது கையை பாருங்க. கோவிலுக்குள்ள சிவபெருமான் இருக்கிற திசையை காட்டுறாரு. அப்படியே இந்த பக்கம் வலது கையை பாருங்க. வாயில் காவலரா இருக்கிற நானே இவ்வளவு பெருசா இருக்கேன்னா உள்ள இருக்கிற இறைவன் எவ்வளவு பெரியவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு பெருமையா மெடுக்கோட அந்த கையை காட்டுறாரு. இந்த ஒரு சிற்பத்துல இறைவன் எவ்வளவு பெரியவன் அப்படின்ற ரகசியத்தை கலைநயத்தோட இந்த சிற்பத்துல எப்படி நமக்கு சொல்றாங்க பாருங்க.